அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பெயர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாயிருந்தார்கள். எலிசபெத் மலடியாயிருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஜோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். ஆமேன். இந்த வசனத்திலே பாப்பன் சொன்னால் ஒரு குடும்பத்தை குறித்து பார்க்குறோம். சகரியாம் எலிசபெத்தையும் குறித்து நாங்கள் பார்க்குறோம். அவர்கள் ஆசாரிய குடும்பத்தை சார்ந்தவர்களாக ஆசாரிய ஊழியங்கள் செய்து வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு குறை இருக்கிறது, குழந்தை இல்லை. அவர்கள் அங்கே தேவனுடைய காரியத்தான் செய்திருக்கலாம். அங்கே தேவன் அங்கே அவர்களை குறித்து நிறைய சாட் சொல்கிறார். அவர்கள் அங்கே குற்றமற்றவர்கள், ரெண்டு பேருமே, ஒரு ஆள் இல்லை, ரெண்டு பேருமே குற்றம் செய்யவில்லை. எந்தவித குற்றமற்றவர்களாக எல்லா கற்பனைகள், அங்கே ஒரு கற்பனை இல்லை, எல்லா கற்பனையும், எத்தனை கற்பனை இருக்குது, 613 மேலே இருக்குது, நியமங்கள் இருக்குது, எல்லாத்தையுமே அவர்கள் கடைப்பிடிக்கிறவர்களாக இருந்தார்கள். தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். அங்கே தேவனுக்கு முன்பாக அங்கே தேவனை சாட்சி சொல்கிறார்கள், நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு ஒரு குறை இருக்குது, அவர்களுக்கு அங்கே குழந்தை இல்லை. ஆனால் தேவன் ஒரு நாள் அங்கே அந்த காரியத்தை அவர்களுக்கு மகிழ்ச்சியாக்கினார். அவர் அங்கே தூபம் காட்டுறதுக்காக தேவனுடைய சமத்திலே அங்கே தூபம் காட்டுறதுக்கு அவர் அங்கே உள்ளுக்கு போகிறதுக்கு அவர் அவற்றை பேர்லேயே சீட்டு விடுவாங்க. எல்லாரும் போய் அங்கே உள்ளுக்கு போகலாம். அங்கே சீட்டு போடுவார்கள். யாருக்கு விழுதோ அந்த அவர்கள்லாம் உள்ளுக்கு போகலாம். அங்கே மகாபரிசுத்தத்தில் செய்கிறதுக்கு அந்த ஆராதனை அந்த தூபம் காட்டும் பொழுதோட நாங்கள் என்ன சொல்லலாம், அவருக்கு வயது சென்றுட்டுது, குழந்தை இல்லை, ஒரு பிற்போக்கான காரியம், என்ன சமுதாயம் அப்படி தான் சொல்லி இவர்கள் என்ன மெலடியாக இருக்கிறாவன்னு தான் சொல்லப்படுறது. அப்போ அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஆனாலும் அங்கே ஆசாரியோடு செய்கிறார்கள். அப்படித்தான் இன்றைய நாள் எங்களோட வாழ்க்கையில் கூட மெலட்டுத்தன்மை போல் என்னென்ன காரியங்கள் இருந்தாலும் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், தேவனை மட்டுமே தூய்த்து கொண்டிருக்க போகிறோம். அங்கே எலிசபெத்தும் சகரியாவும் அதிலே ஓய்ந்து போகல. ஜனங்களுடைய சத்தத்தை அவர்கள் கேட்கவில்லை. என்னுடைய பேர்லையும் சீட்டை போடுங்கன்னு சொல்லி அவர் முன் வந்து நின்றார். அவருக்கு அந்த விருப்பம் இருந்தது, நான் தேவனை ஆராதிக்க வேணும், தேவனுக்கு சேவை செய்ய வேணும் என்று சொல்லி அதை தேவன் கண்டார். அந்த கடைசியில் பார்ப்போம்னு சொன்னால் அதில் நான் பார்த்தேன் அந்த யார் அந்த இடத்துல தூபம் காட்டுகிறார்களோ அவர்களுக்கு அந்த இதோட பேர்ந்து அவர்கள் அங்கே உள்ளுக்கு போய் ஆராதனை செய்வதில்லை. ஏன்னா சீட்டு போட்டோம், எல்லாருக்கும் அங்கே சந்தர்ப்பம் கொடுக்கணுமென்றக்காக அவர்கள் ஒரு வருஷத்தில் ஒருக்கா போய் அந்த சாயத்தை செய்ய அவர்களுக்கு அங்கே பிறகு சகரியா உள்ளுக்கு போய் செய்ய மாட்டார். ஆனால் தேவன் அவ்வளவு காலம் செய்த நீதியான காரியங்களை எண்ணி அவருக்கு அந்த இடத்துல தேவனை நேராக வந்து சந்தித்து அந்த இடத்துலேயே ஆசீர்வதிக்கிறார். உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படியாக நான் இதை சொல்லுறேன், உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன், சந்தோஷப்படுவாயா உன்னுடைய குழந்தை நிமித்தம் என்று சொல்லி எந்த காலத்தில் சொல்லப்படுது, வயோதிப காலத்தில். இன்றைய நாளில் கூட சகரியா போல நாங்கள் இத்தனையோ வருஷமாக ஏதோ ஒரு காரியத்துக்காக கேட்டுக்கொண்டிருக்கலாம், கேட்டு சோர்ந்து போயிருக்கலாம். இனி எங்களுக்கு நீ கேட்கவே வேண்டாமன்று கூட அங்கே சகரியா அதில் கேட்கவில்லை. அவர் போனது தேவனைக்கு ஆராதனை செய்வதற்கு மட்டும்தான். அப்படி நாங்கள் கூட மறந்துக்கலாம். எங்களோட தேவன் மறக்காத தேவனாக இருக்கிறார். அவர் எங்களை நினைவு கூறுற தேவனாக இருக்கிறார். எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். என்னென்ன காரியங்கள் நாங்கள் மறந்திருந்தாலும் இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்கு அதை வாய்க்க பண்ணுவார். அவர் அதை நினைப்பூட்ட வல்லவராக இருக்கிறார். அவர் அதை கடந்து வர செய்கிறவராக இருக்கிறார். என்னென்னு சொன்னால் இந்த வருஷமே அதைத்தான் இருக்கிறது, கட்டுகிற வருடமாக இருக்கிறது. அங்கே நாங்கள் மறந்து போன காரியங்கள், இனி ஏலாதண்டு கைவிட்ட காரியங்கள், இனி சலிச்சு போய் இனி நான் கதைக்க மாட்டேன், பரபரப்பாக இருக்க மாட்டேன், இப்படியாக நாங்கள் நினைச்சு என்னென்ன காரியங்கள் எங்களுக்குள்ளே புழுங்கி கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் விட்டு விடுங்கள். இன்றைய மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். அவர் உங்களை நன்மையினாலே திருப்தியாக்குவார். அவர் உங்களை நினைவு கூறுற தேவனாக இருக்கிறார். நாங்கள் அங்கே பாட போகிறோம் பாடல், துதிகளின் பலியை நான் கொண்டு வரேன் உமக்காய் திறந்தேன் நிறத்தால் என்று சொல்லி ஏன் நாங்கள் கொண்டு போடுறோம். அவர் எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம் ஜீவனோடு சொன்ன அவர் நன்மை செய்த நிமித்தமாகத்தான் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் குறைவுள்ள பாத்திரம் தான், ஆனாலும் அவர் எங்களை அங்கே அவர் சரிப்படுத்தி எங்களை சீர்படுத்தி எங்களை ஒவ்வொரு நாளும் போதித்து நடத்துகிறார். ஆகவே நீங்கள் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடு சொல்லுங்கள்,
கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், அவர் எனக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார், அவர் என்ன நடத்துவார். நான் இன்று நாளில் பரபரப்பாக அங்கே ஆராதிக்க போகிறோம். நாங்கள் ஆதியிலே கொண்டிருந்த அந்த பரபரப்பு எங்களுக்குள்ளே வரட்டு. கர்த்தரை அங்கே நாங்கள் அறிந்த சந்தர்ப்பத்திலே எவ்வளவாக நாங்கள் மகிழ்ச்சியோடு குதூகலித்து ஆடி பாடினோம். அந்த சத்தம் இன்று நாளில் தொனிக்கட்டுக்கும். அவர் எங்களை அங்கே காண்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் இணைக்கவனா இன்னை அவர் காணவில்லை என்று, அவர் காண்கிற தேவன். அவர் ஒரு போதுமே அவருக்கு காணவில்லை. அவர் இமைப்பொழுதும் எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறார். கண்ணின் மணி போல எங்களை காக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் எப்படி எங்களை மறப்பார்? இன்றைய நாளில் நாங்கள் சொல்லுவோம், கர்த்தாவே நான் உமக்குள்ளே நான் இளைப்பாறு, உம்மை நான் ஆராதிக்க போகிறேன். நாங்கள் சகரியா எடுத்தது போல அந்த தூபத்தை அவர் கொண்டு போகிறார். தேவனுக்கு தூபத்தை அது ஒரு துதியாக இருக்கட்டுக்கு முன்றைய நாளில் நாங்கள் பாடுகிற பாடல்கள் அவருடைய சமூகத்துக்கு அந்த துதியாக அங்கே எழும்பட்டுக்கு. உங்கள் ஜனங்கள் அங்கே அவர் தூபம் காட்டும் பொழுது அங்கே ஜனங்கள் அங்கே ஜெபித்து கொண்டிருந்தார்களாம்ன்ற மாதிரி நாங்கள் பாடும் பொழுது அந்த துதி எழும்பட்டுக்கும் பரலோகத்தை நோக்கி அவருக்குள்ளே நாங்கள் அங்கே மகிழ்ச்சியாக இருந்து பாட போகிறோம். ஐ வில் கம் டு யூ. I will remain
ஆமே. நாங்க தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். அவருக்குரிய கனத்தை கொடுக்க போறோம். ஆமென். அவருடைய நாமம் ஒன்றுதான் கனத்துக்குரிய நாமமாக இருக்கிறது. இயேசுவின் நாமம் ஒன்றே கனத்துக்குரிய நாமம். பூமியிலே வேறு நாமம் இல்லை. அவருடைய நாமம் ஒன்றே உயர்ந்த நாமமாக இருக்கிறது. அநேகராங்க தங்களோட நாமம் தான் உயர்ந்தன்னு சொல்லி கொண்டிருக்கலாம். அப்படி இல்லை. எங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த எங்களுடைய இயேசுவின் நாமம் ஒன்றே உயர்ந்த நாமமாக இருக்கிறது. நாங்கள் மீண்டும் பாடுவோம், ஜீசஸ் இஸ் தி நேம் பியாண்ட் என்று சொல்லி. Majesty name above.
யெகோவா ஷம்மாவா எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களோட யெகோவா ஜீராக இருக்கிறீங்க. அப்போ எங்களோட தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவராக இருக்கிறீங்க. உங்களோட பர்வத்தில் எங்களோட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யெகோவா ராஃபா, நீங்க சுகந்தர தேவனாக இருக்கிறீங்க. யெகோவா நிஷியே, நீங்க எங்களுடைய ஜெயக்கொடியாக இருக்கிறீங்க. யெகோவா ஓஷேனு, நீங்க எங்களுக்கு உருவாக்குற தெய்வமாக இருக்கிறீங்கப்பா. நீங்க எங்கள் நீதியின் தெய்வமாக இருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் சுவாமி. ஹல்லேலூயா. நாங்கள் சத்தத்தை உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்துவோம். எங்களோட வாழ்விலே நீர் எவ்வளவு நன்மை செய்திரப்பா, உமக்கு நன்றி. நாங்கள் எண்ணி எண்ணி உமக்கு நன்றி செலுத்துறோம் சுவாமி. ஹல்லேலூயா. ரபர ஷேர ரபர். ஹல்லேலூயா. ரபர ஷேர ரபபக்கோர் யர ரபர். லபர ரபபக்கோ லமர ரபபர் யர ரபர ஷேர ரபபக்கியரல. ரியர ரபபக்கோ ரபர ரபர ஷேர ரபபக்கியரல. உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றொன்றோடு கேட்டீங்களே, உங்களுக்கு நன்றி. நீங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அதனதன் காலத்திலே செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறபடியா உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்களோட ஜனங்களப்பா, நீங்கள் கொடுக்குற நன்மையினாலே திருப்தி ஆகிறதுக்கா நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களோட ஆலயத்திலே அவர்கள் திருப்தி ஆகிறதுக்கா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்களோட சம்பூரணத்தினாலே ஒவ்வொருவரையும் திருப்தி ஆக்குறதுக்கா நன்றி அப்பா. ஒவ்வொரு குறைவுகளை நீ நிறைவாக்கின தேவனாக இருக்கிறீங்கப்பா. உங்களோட மகிமையினாலே ஒவ்வொருவரையும் நிறைவாக்குறீங்க. உங்களுக்கு நன்றி ஆண்டவர். நீர் கர்த்தாவே நல்லவராக எப்பொழுதும் எந்த வேளையிலும் உங்களுக்கு இருக்கிறதுக்காக நன்றி. நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறீங்க. நன்றி அப்பா. இன்றைய நாளில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்களுடைய கர்த்தாவே நாமம் அப்பா தேவனை உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவர். அப்பா, நாங்கள் எப்பொழுதும் அப்பா அந்த அடைக்கல பட்டணத்துக்கு வரக்கூடிய சாத்தியத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களே, உங்களுக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீங்களே எங்களுடைய வாழ்க்கை நங்கூரமாக இருக்கிறதுக்கா உங்களுக்கு நன்றி அப்பா தேவன். உறுதியான அஸ்திவாரமாகிய கிறிஸ்துவின் மேலே எங்களை கட்டினீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். கோடி கோடி நன்றி என்று சொல்லுறோம் சுவாமி. அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ரபரஷ லபர ரபபக்கோ ரிய ரபரஷ ரபபக்கோ லலபர லமதர ரபரஷ ரபபக்கோ ரமரல ரபரஷ ரபர் ரிய ரபபக்கோ ரபலபரஷ. உமக்கு நன்றி 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 அப்பா. சபையிலிருந்து ஒரு ஆள் தேவனுக்கு நன்றி செலுத்தி ஜெபியுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. லார்ட் ஜீசஸ், உமக்கு நன்றி ஆண்டவர். நன்றி சுவாமி. நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்திலே அப்பா நீர் அசைவாடுற தெய்வம் அப்பா. ஹல்லேலூயா. ரபரஷியா. ஹல்லேலூயா. ரபரஷ். ஹல்லேலூயா. ரபரஷ். ஹல்லேலூயா. 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 ரபரஷ். ஆமென். ஆமென். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட
சந்தோஷப்பட்டார்கள். ஆமென். உங்களுக்கு கர்த்தர் செய்கிற எங்களுக்கு கர்த்தர் செய்கிற நன்மைகளை எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கண்டு எங்களோட சேர்ந்து யாரை மகிமைப்படுத்த போயினோமா? கர்த்தரை மகளை மகிமைப்படுத்த போயினோம். அதோட சந்தோஷப்பட போயினோம். உங்களோட சேர்ந்து நாங்கள் தனியாக சந்தோஷப்படல. எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் செய்கிற நன்மைகளை கண்டு அவருடைய நாமம் எவ்வளவு பெரிதான்னு சொல்லி அங்கே தேவனை மகிமைப்படுத்த போகிறார்கள். ஆமென். ஆமென். நாங்கள் அங்கே மீண்டுமாக தேவனை துய்த்து கொண்டு எங்களோட தசம காணிக்கைகளை கொடுப்போம். கர்த்தர் உங்களோட ஒவ்வொரு ஜெபத்துக்கு நிறைவான பதிலை இந்த வருஷத்துல உங்களுக்கு தருவாராக. ஆமென்.